राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो तिरुनांगूर दिव्य देशत्तिற்கு जय। जय बोलो வைத்தீஸ்வரனுக்கு जय। பகவானுடைய கிருபை தோ இப்ப வைத்தீஸ்வரன் கோவில் அந்த டெரிட்டரியில் உட்கார்ந்துட்டு தான் இந்த விஷயத்தை நான் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன். சரியா 9, 10, 11, 12 இந்த 4 நாளில் இந்த பக்கம் வந்திருக்க வேண்டியது நான். ஆனால் பகவான் திரியம்பகேஸ்வரர் காலாராமன் எல்லாம் விளையாடி இந்த பக்கம் நான் வரலை. ஆனால் அதற்கேற்றாற் போல பகவானுடைய லீலை இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். பகவானுடைய சங்கல்பம் அழகான ஊர். எப்பா இந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் இன்றைக்கி திருநாங்கூர் திவ்ய தேசத்தினுடைய 6 பெருமாளை மத்தியானம் வந்த சேவிச்சாச்சு. திருமணிக்கூடம், திருக்காவலம்பாடி, திருவன் புருஷோத்தமன், செம்பொன்செய் கோயில், திருத்தெற்றி அம்பலம், வைகுந்த விண்ணகரம். இந்த 6 திவ்ய தேசங்கள் எல்லாம் பக்கத்தில் திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசன திவ்ய தேசங்கள். அதாவது பகவத் லீலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், இது ஒரு விதம். இவ்வளவு அழகான அனுபவம், அந்த ஆனந்தத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதே ஆனந்த ஆசீர்வாதங்களோடு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தையே நான் இன்னைக்கு சொல்கிறேன். நாளைக்கு விடிஞ்சா மார்கழி, மார்கழிக்கு முன்னாடி திருநாங்கூர் திவ்ய தேசத்தினுடைய 11 திவ்ய தேசங்களில் 6 திவ்ய தேசங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு. அந்த அனுபவத்தோட இந்த விஷயங்களை சொல்கிறேன். அழகா விரஜமண்டல பரிக்கிரமா ஒவ்வொன்றும் ஒரு அழகு. நம்ம நேற்று வரைக்கும் சிலதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி சோந்தா அப்படின்னு ஒரு இடம். சரியா, இந்த ஊர் பேர் சுனந்தன், சனந்தா. அதாவது நந்தகோபருடைய தம்பி, யங்கர் பிரதர், அவர் பேருக்கு சனந்தன்னு பேர். அவர் வாழ்ந்த இடம் இந்த இடம். அதனால் இப்போ சோந்தா அப்படின்னு ஆயிடுது, சனந்தா அப்படின்னு பேர் இருந்திருக்கு. சரியா, அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இன்னொரு இடம் இருக்குது, ஹோடல் அப்படின்னு பேர். பஞ்சபாண்டவர்கள்
வனவாச காலத்தில் இங்கே வந்திருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காமிய வனத்தில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்திருந்தார்கள்னு இருக்குன்னு. ஸோ அதனால் இதெல்லாம் அந்த இடத்துலலாம் அவள் வந்திருக்கா. ஸோ சோந்தா ஹோடல் அந்த இடத்துக்கு பெயர். சரியா? நம்ம நந்தகோபருடைய தம்பி வாழ்ந்த இடம் சோந்தா, பஞ்சபாண்டவர்கள் தங்கின இடம் ஹோடல். அடுத்து வஞ்சாரி, பஞ்சாரி அப்படின்னு பெயர். இந்த சோந்தா அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி, இல்லாட்டி 4 கிலோமீட்டர் ஹோடல் அந்த இடத்துலேருந்து தள்ளி. வஞ்சாரி, வன்சாரி, வன்சரி அதே தான். வனச்சாரி, வனத்தில் அலையக்கூடியவன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வனவிஹாரி அப்படின்னு. அதுதானே பன் பிஹாரி, பனுக்கே பிஹாரி, பாங்கே பிஹாரி. அந்த மாதிரி வன்சரி, பன்சரி, வனத்தில் அலையக்கூடிய ஒருவன் அர்த்தம். இந்த ஊர் பேரே வன்சாரி. ஏன்னா இந்த இடத்துல கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த வனங்கள். அதனால் அலைஞ்சுட்டே இருப்பானா. பகலெல்லாம் மாடுகள் மேய்ச்சுண்டு இங்கே அலைவான். அதே சமயத்தில் நண்பர்களோடு விளையாடுவான். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம், கிருஷ்ண விஷயம். கண்ணன் இந்த மாடுகள்லாம் மேய்க்கிறதுன்னு கடமையை பண்ணுறான், அவனோட ருட்டீன். அது கூடவே அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடவும் விளையாடிக்கிறான். இது ஒரு பெரிய அழகான ஒரு வாழ்க்கை பாடம். இப்போ நம்ம ருட்டீன் எல்லாம் பண்ணணும் வாழ்க்கையில். அந்த ருட்டீன் பண்ணும் பொழுதே வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் நாம் அனுபவிச்சுக்கணும். இதுதான் ரகசியம். இப்போ குழந்தைகள்லாம் படிக்கிறா, வீக்கெண்ட் ஹாலிடேஸ் வருது, அப்புறம் வெக்கேஷன் வருது, ரைட்? அவ்வளோதான். அந்த வெக்கேஷனால் அவன் படிப்பை விட்டுற போகிறது இல்லை, ரைட்? வீக்கெண்ட் வருதுனால படிப்படுறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். அந்த மாதிரி பெரியவர்களான நமக்கும் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் உண்டு. அது கூடவே ஆனந்தமாக இருக்கணும், பக்தி பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காகவும் நீங்கள் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்கோ, பிள்ளை குட்டிகளோட ஜாலியாக இருங்கோ, நன்னா சம்பாதிங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ, நன்னா சாப்பிடுங்கோ, நன்னா தூங்குங்கோ, பி ஃபிட். மனசு கசக்கப்படாது. என்னடா இது தலையெழுத்து, இந்த ரொட்டீனே எவ்வளோ வருஷம் நான் பண்ணுறது, எவ்வளோ வருஷம் சமைக்கிறது, எவ்வளோ வருஷம் நான் வேலைக்கு போகிறது, எவ்வளோ வருஷம் நான் இதே அது வரக்கூடாது, ரைட்? இதெல்லாம் நான் பண்ணணும், எனக்கு இதற்கான டைம் கொடுத்துருக்கான், லெட் மீ டூ திஸ். கூடவே நான் பக்தி பண்ணுறேன், கூடவே பகவத் அனுபவிக்கிறேன், கூடவே ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு தான் அவங்கள பக்தி பண்ண சொல்கிறது. நீங்கள் இது எதையும் விட வேண்டாம். புரியுறதா? இங்கே யாத்திரையெல்லாம் போகிறீங்களா, பாவமாலாம் தங்க வேண்டாம். நல்ல ஹோட்டலில் நல்ல சௌகரியமாக தங்கிக்கோங்கோ, ஹெல்த்தியாக தங்கிக்கோங்கோ, ஹாப்பியாக தங்கிக்கோங்கோ, அந்த செலவு பண்ணுற மாதிரி சம்பாதிங்கோ. புரியுறதா? நிறைய சம்பாதிக்கிறதுலாம் தப்பான காரியம்லாம் கிடையாது. நல்ல சௌகரியமாக தங்கிறதெல்லாம் குற்றம் கிடையாது. நிறைய பேருக்கு யாத்திரைன்னா அப்படியே பாவப்பட்ட இடமா தங்கணும், அப்படிலாம் இல்லை. சுத்தமாக இருக்கிற இடத்துல எங்கே வேணால் தங்கலாம். அந்த சுத்தத்துக்குள்ள விலை கொடுத்தா தான் தங்க முடியும்னா அந்த மாதிரி விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அது ஒவ்வொருத்தரோட மனசுடைய லெவலை பொறுத்து மாறுபடும். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தங்கிண்டு யாத்திரை பண்ணால் அதுக்கு பேர் யாத்திரை இல்லை அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் பைத்தியகார்த்தம். நான் அப்போது சொல்லுவேன், ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டலில் தங்கணும், நல்ல இடங்களா. ஃபஸ்ட் கிளாஸ்னால் க்ளீன், அதை புரிஞ்சுக்கணும். சௌகரியமாக ட்ராவல் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக கோவில்கள் பார்க்கணும். அப்போ தான் அந்த யாத்திரை சுகமாக இருக்கும். புரியுறதா?
இந்த யாத்திரைனா இவ்வளோ செலவு பண்ணலாம், அதுக்கு மேலே செலவு பண்ணலான்னு வச்சுக்கணும். நீங்கள் அப்போ தான் சரியாக வரும். எதுக்கெல்லாம் செலவு பண்ணால் உங்கள் உடம்புக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கான செலவுகள் நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. அதுக்கு என்னடா அது வெட்டி செலவு யோசிக்கப்படாது. புரியுறதா? ஸோ நீங்கள் உங்கள் ரொட்டீன் எல்லாம் பாருங்கள், அந்த ரொட்டீனை என்ஜாய் பண்ணுங்கள், கூடவே பி ஹாப்பி. இப்போ கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறத ஹாப்பியாக பண்ணுறான், கூடவே ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிறான். இதுதான் ரகசியம். ஸோ கண்ணன் இந்த வனத்தில் நிறைய அப்படி பகல் பொழுதெல்லாம் மாடுகளை மேய்ச்சுண்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவான். அதே சந்தியா விளையாச்சு மாடுகள்லாம் கொண்டு வீட்டில் விட்டுருவான். அதுக்கப்புறம் கோபிகளோட ராசம் ஆடுவான், கோபிகளோட பேசிகிட்டு இருப்பான், கோபிகளோட பாடின்னு இருப்பான். மத்தியானம்லாம் நான் மாடெல்லாம் மேய்ச்சேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டான். அது வேறு இது வேறு, அவ்வளோதான். அப்புறம் நான் கோபிகளோடலாம் ராசம் ஆடிகிட்டே இருந்தேன்னா ராத்திரியெல்லாம் ஒழுங்காக தூங்கலை அப்படி புலம்ப மாட்டான். அடுத்த நாள் அவன் பாட்டு ரொட்டீன் கரெக்டாக மாடு மேய்க்க போவான். இந்த ஒரு மனோபாவம் உங்களுக்கு வேணும். ஒரு வாரம் ஆஃபீஸ் டயர்டாக இருக்குன்னு சொல்லப்படாது. உடம்புக்கு அசௌகரியங்கள் வரும்போது ரைட், ஜென்ரலாக மைண்டு தான் இங்கே பெரிய கல்ப்ரேட். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ கண்ணன் ஆனந்தமாக வனவிஹாரியாக அலைஞ்ச இடம், அதனால் இந்த ஊர் பேர் வன்விஹாரின்னு மாறி போயாச்சு. ரைட்டா? இங்கிருந்து அடுத்து போகிறோம். எங்கே? சேஷசாயி. பேர் அழகில்லை, சேஷசாயி. சாயி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். வடபத்திர சாயி, ஆளிலை பள்ளி கொண்டவன். வடபத்திர சாயி, ஆளிலை, வட ஆல, பத்திர இலை, சாயி பள்ளி கொண்டவன், வடபத்திர சாயி. ஸ்ரீரங்க சாயி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சேஷ சாயி அப்படின்னு என்ன அர்த்தம்? சேஷன் யார்? ஆதிசேஷன். சேஷன் மேலே பள்ளி கொண்டவன் சேஷசாயி. இன்னும் அழகான பேர் இல்லையா? இந்த ஊர் பேரே சேஷசாயி. சேஷன் அவன் மேலே பள்ளி கொண்டவன் சேஷசாயி. ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல ஒரு பகவான் இருக்கார், விஷ்ணு. சேஷசாயி விஷ்ணு 4 திருக்கைகளோட ஜோர ஆதிசேஷன் மேலே படுத்துண்டு லக்ஷ்மி தேவி பகவானுடைய திருவடியை பிடிச்சுருக்கும்படியாக அழகான ஒரு மூர்த்தி. ஜம்முன்னு இதுக்கு பின்னாடி அழகாக, இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. என்ன குளம் தெரியுமா? க்ஷீர சமுத்திரான்னு பேர் இதுக்கு. க்ஷீர சமுத்திரம், திருப்பார்கடல். இது முக்கியமாக இந்த விஷயம் சொல்லணும். இன்றைக்கி நான் சாயங்காலம் இந்த திவ்ய தேசங்கள் சேவிக்க வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ முதல்ல ஒரு குளத்தை காட்டினார் என் கூட வந்த கைடு. சார், இந்த குளத்தை பார்த்துக்கோங்க, இது பேர் க்ஷீர புஷ்கரணி அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இறங்கினேன். அப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த குளத்தங்கரையில் ஒருத்தர் நின்றார். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாயா அப்படின்னு. இந்த குளம் பேர் தெரியுமான்னு. சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லலை, சொல்லுங்க அப்படின்னு. திருப்பாக்கடல். அது திருப்பார்கடல் வரல இருக்குது, திருப்பாக்கடல். அசந்து போயிட்டேன். நான் கேட்டேன், திருப்பாக்கடல் என்ன அர்த்தம்? அது தெரியாது, ஆனால் திருப்பாக்கடல் தான் பேர். அப்புறம் அவரே சொன்னார், நான் கிறிஸ்டியன், அதனால் எனக்கு தெரியல, ஒத்துக்கிட்டேன். ஆனால் திருப்பாக்கடல் பேர் மட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் நான் சொன்னேன், நாராயணன் படுத்துன்னு இருக்கிறது பால் கடல், அதான் திருப்பார்கடல். அப்படிங்களா? அப்புறம் நான் சொன்னேன், இப்போ தானே எப்பயோ மாறி இருப்பீங்க, திரும்பி வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது சிரிச்சார். நான் ரொம்ப நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் ஒரு காலத்து இந்து தானே உங்கள் மூதாதையர்கள்லாம், ஒரு காலகட்டம் தானே மாறி போயிருக்காங்க, திரும்பி இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். கம்பல்லாம் இல்லை, விஷயத்த சொன்னேன். இப்படிலாம் சொல்லலாமா, அது நியாயமானா? அவர்கள் இந்துக்களாக பார்த்து சொல்லும் பொழுது
நாம் இந்துக்கள்லேருந்து மாறினவர்களுக்கு அவர்கள் இந்துக்கள்ன்ற அந்த ஒரு நியாயமான ஒரு தெளிவை கொடுக்கணும் இல்லை, அதை கொடுத்துட்டு வந்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். அழகா நான் இன்னைக்கு இதை சேஷசாயி சொல்ல போகிறேன், எனக்கு தெரியும் கரெக்டாக இங்கே திருப்பார்கடல் நான் சேவிச்சுட்டேன். ஜோரில் இந்த இடத்துல அழகான ஒரு லீலை. என்ன லீலை அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பிராமணாலாம் சேர்ந்துண்டு அழகாக யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிண்டு பகவத் விஷயங்கள்லாம் ஜம்முன்னு பேசின்னு இருக்கா. அப்போ இந்த வேத விஷயங்கள்லாம் சொல்லி அவள் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறா. சேஷசாயி நாராயணனை பற்றி வர்ணிக்கிறா. இந்த கேட்டதுலேருந்து ராதாராணிக்கு அப்படி ஒரு ஆசை வந்தாச்சு, இல்லை இந்த சேஷசாயியை பார்க்கணும். ராதாராணி கோபிகைகளுக்கெல்லாம். அப்போ அவள் என்ன அழகு இல்லையா அப்படின்னு பேசினுக்கும் போது கண்ணன் சொன்னான், என்னடி நான் தாண்டி அந்த சேஷசாயி அப்படின்னு. உடனே கோபிகைகள்லாம் கடுப்பாயிட்டா. டே, எப்போ பார்த்தாலும் திருப்பரமை பேசிகிட்டே இருக்காத, ஒன்று நீ சேஷசாயின்னு காட்டு, இல்லையா வாயை மூடு. அதெல்லாம் கோபிகள் தெரியும். அது யார் லலிதா விசாகா சொல்வாளே, ஒன்று சேஷசாயின்னு காட்டு இல்லாட்டி வாயை மூடு அப்படின்னு. உடனே கண்ணன் பார்த்தான், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. அப்பப்போ ரோஷம் வந்துடும் உனக்கு. உடனே பகவான் மனசால் அப்படி நினச்சான். அவ்வளவு அழகாக ஒரு பெரிய ஒரு குளம், திருப்பார்கடலாக பார்க்குளமாகவே ஆயிடுது. உடனேயே பகவான் அழகாக தானே தன் மனசனால் அந்த பார்க்கடலை உண்டாக்கிட்டான். தானே ஆதிசேஷனாக மாறினா, இங்கே பலராமர் இல்லைப்ப, தானே ஆதிசேஷனாக மாறியாச்சு. மாறினது மட்டும் இல்லாமல் அழகா கண்ணன் இந்த திருப்பார்கடல் அந்த க்ஷீர சாகரத்தில் நடந்து போய் குளத்தை பார்த்துட்டே இருக்கா. அழகாக அது மேலே படுத்துன்னுட்டான். அவனே பார்க்கடல், அவனே சேஷன், அவனே சேஷசாயி. அவ்வளவு அழகு. கோபிகைகள்லாம் அசந்து போயிட வரைக்கும் கிருஷ்ணனோட விளையாட்டு பிள்ளையாக பார்த்துருக்கா. இப்படி பார்த்தவொன்னே பிரமிச்சு போக, ராதாராணி மயங்கி போக, அப்படியே ராதாராணி அவள் நடந்து போய் அப்படியே பகவானுடைய திருவடியில் லக்ஷ்மி தேவி மாதிரி உக்காந்துண்டு கண்ணனுக்கு சரண சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதை கோபிகைகள் எல்லாரும் பார்க்குறா. அப்படியே பிரமிச்சு போயிடுறா. அதன் பிறகு இந்த இடத்துல சேஷசாயி மூர்த்தியை பின்னாடி வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணான் அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவர் சேஷசாயியை பார்த்து ஆடி பாடி மயங்கி தன்னிலை மறந்து தளச்சு அவ்வளவு அழகா கோபிகா கீதம் எல்லாம் பாடி தன்னையே மறந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த சேஷ சாயி. இது இந்த கோத்பன் ஒரு இடம்னு சொன்ன இல்லையா, அந்த மரங்கொத்தி கோத்திரபன், அந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த சேஷ சாயி. இது என்ன அழகுன்னா, ஆண்டாளுடைய திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லுவா இல்லையா,
பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி. நாளைக்கு அந்த பாசுரம் இன்னைக்கு பார்த்துட்டோம். நாளைக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான். என்ன ஆசைன்னா, இன்னைக்கு நான் வைகுந்த நாராயணன்னு சுவாமியை தரிசனம் பண்ணேன். இன்னைக்கு கடைசியாக தரிசனம் பண்ணது வைகுந்த நாராயணன். ஸ்ரீதேவி நீலாதேவி பூதேவி நீலாதேவியோட சுவாமி உட்காந்துருக்கார். நாராயணனே நமக்கே பறை தருவான். அதனால் அப்படி ஒரு அனுபவம் இன்னைக்கு. அந்த அனுகிரகம் உங்களுக்கும் தந்தாகிவிட்டது. அதுவும் இன்றைக்கி திருத்தட்சி அம்பலம்ன்ற ஒரு திவ்ய தேசத்தில் கலர்ஃபுல்லாக ஸ்ரீதேவி பூதேவியோட சுவாமி அப்படியே ரங்கநாதனை படுத்துன்னு அமக்கலமாக இருந்தார். இப்படியாக இந்த மார்கழி விடிய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் மார்கழி கோபால சுந்தரி ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो. இன்றைய ஆனந்தத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஜெய் 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 ஜெய். ராதே கிருஷ்ணா.